அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். இது லாஸ்ட் வீக் இஷு குட்டிக்காக வந்துட்டு 3D மாடலில் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பிரைன் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு ஒரே கன்ஃபியூஷன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, நம்ம பிரெயின் பண்ணிடுவோம், நமக்கு தான் ரொம்ப பிரெயின் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு பிரெயினுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பியர் ஷேப்பில் ஏதாவது ஒன்று இருக்குதான்னு பாருங்கள், வீட்டில் இருக்கிறதே ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இவர் ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போயிட்டு 10 dirhams கொடுத்து இது வாங்கிட்டு வந்தாங்க, இந்த தெர்மோகோல். சரி, ஓகே, இதில் என்ன பண்ணலாம், அப்படியே வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் நினச்சது ஒன்று. ஆனால் வந்துட்டு அது ஒட்டுறதுக்கு இருக்கிற மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. சரி அப்படின்ட்டு குஷனில் இருந்த அந்த ஸ்பாஞ்சஸ் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் பாட்டுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டும் போதெல்லாம் பயங்கர சரி இது இப்படியே ஒட்டிட்டு கொஞ்சம் த்ரெட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த லேயரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபெவிகால் எடுத்து நான் பாட்டுக்கு படமடான்னு ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லையே, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமே அப்படின்னு எனக்கே ஆச்சரியம். என்ன நினச்சி நானே பெருமையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் சாஃபின் குட்டியும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் நீ அப்படின்னா, ஓகே தங்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். அதுக்கப்புறம் இல்லை வேலைக்கு ஆகாது, இன்னும் நம்ம ஸ்பீடப் பண்ணணும் நம்ம ஒர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கவுத்தி போட்டு படபடான்னு நானும் தண்ணி ஊற்றுற மாதிரி ஃபுல்லாக க்ளூவை அப்ளை பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சுட்டு நான் பாட்டுக்கு நல்லா தேய்ச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாம் எடுத்துகிட்டு படபடான்னு ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லையே, சூப்பராக இருக்கே அப்படின்னு. அதுக்குள்ளே கமெண்ட்ஸு, எனக்கு வந்துட்டு பிரெயின் தான் செய்ய சொன்னாங்க, நீங்கள் என்ன க்ளவுட் மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. இன்னும் ஃபினிஷிங் ஆகலை, மெயின் பிக்சர் அபிவி பாக்கி ஹே அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு இது பண்ணேன். எனக்கு வந்துட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் வீட்டில் நிறையா இருந்துச்சு. சரி, ஒரு 3 கலர், செரிபெல்லம், மெடுலா ஆப்லங்கேட்டா, இவ்வளோ தானே, இதுக்கு 3 கலர் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். கம்மு போட்ட உடனே, அந்த ஃபெவிகால் போட்ட உடனே அந்த ஸ்பாஞ்சுன்றதுனாலையோ என்னமோ தெரியல, படபடான்னு உரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த த்ரெட்டு வச்சு ஓட்டவே மாட்டேங்குது. அச்சோ, இது வேலைக்கு ஆகாது போல் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம பிரெயின்குள்ளே வேறு ஏதோ ஒரு யோசனை. அதனால் வந்துட்டு த்ரெட்டில் ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டில் ஒட்டுறேன். த்ரெட்டில் ஒட்டினாலும் அதுதான் அப்சர்வ் ஆகுது. அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒட்ட மாட்டேங்குது. அது நம்ம கரெக்டாக ஒரு பேஸில் ஒட்டியிருந்தோம், தெர்மோகாலில் ஒட்டியிருக்கும் போல். நான் தான் வந்துட்டு பெரிய இவளாட்ட இவ்வளோ ஸ்பாஞ்சையும் ஒட்டிட்டேன். எடுத்து பார்த்தா ஸ்பாஞ்சு வர மாட்டேங்குது. சரி, ஓகே, இதுக்கு மேலேயே ஒட்டலான்னு பார்த்தா ஒட்ட மாட்டேங்குது. அப்புறம் ஒரு யோசனை, ஃபெவிகால் வந்துட்டு தண்ணியில் கலந்து அது வச்சு ஒட்டுவோம். ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்ல. அதுவும் இல்லாமல் பேப்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு த்ரெட் அப்படின்றதுனால, அதுவும் இந்த ஸ்பாஞ்சில் ஒட்டணும்னு நினச்சேன். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், யாராவது இந்த மாதிரி ஒரு லூஸு கிறுக்கு பிடிச்ச வேலையை யாராவது பண்ணுவாங்களா? ஆனால் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இதை தூக்கி ஒட்டலாம் அப்படின்ட்டு ஒட்டும்போது ஒட்ட மாட்டேங்குது. அப்புறம் நானும் நிறையா இந்த கம் எடுத்து அருவி மாதிரி கொட்டுறேன். ஆனால் அப்பவும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒட்ட மாட்டேங்குது. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இது ஒட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே, ட்ரை பண்ணணுமே, இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் என் மண்டைக்குள்ளே பாருங்களேன், எனக்கு எவ்வளோ யோசனை, எவ்வளோ ஐடியாஸ், ஒரே ஐடியா மணிஸ் தான் பார்த்துக்குங்க என் மண்டைக்குள்ளே. சரின்னு செலோ டேப், டபுள் சைடு டேப் இல்லை, அதனால் இருந்தது செலோ டேப்பு தான். செலோ டேப் வச்சுட்டு படபடன்னு ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டிருச்சு. ஆனால் இங்கே தான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது இப்படியே இந்த பிரெயின் எடுத்துகிட்டு போனால் 4-5 பிசைஞ்சு எல்லாமே சின்ன பின்னமாக செதறி போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் யோசனை வந்துச்சு, மறுபடியும் இதுக்கு மேலே ஒரு செலோ டேப் வச்சு ஒட்டினா தான் வந்துட்டு நின்றுக்கும், இல்லாட்டி இந்த நூலெல்லாம் பிரிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்துட்டு செரிபெல்லம் எது மெடுலா ஆப்லங்கேட்டா எதுன்னு தெரியாமல் போயிடும்ன்ட்டு
இதுக்கு ஒரு டிங்கரிங் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். கடைசியில் டைமை பார்த்தீங்களா? நீங்களே பார்த்தீங்களா?